வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேத்திக்கு 22ஆம் தேதி புதன்கிழமை பாத விநாயகர் கோவில்கிட்டையும் கிருவீதியை சுத்தியும் எடுத்தது. நேத்து மகா கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் திருஆவினங்குடியில எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கந்தசஷ்டியோட 6 நாளும் மலைக்கோயில்ல இருக்க திருக்கல்யாண மண்டபத்துல சொற்பொழிவுகள், முருகனை பத்திய பக்தி பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த வரிசையில நேத்திக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, தியா பாப்பாவோட முருகன் பாடல்கள் இன்னிசை கச்சேரி தான் இருந்தது. அதை கேட்டுக்கிட்டே நாங்க கிரிவலம் வந்தோம். நாங்க கடந்த 18 வருஷமா மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கோம். குழந்தைக்காகத்தான் நாங்க இருக்க ஸ்டார்ட் பண்ணோம். எங்க வீட்டுக்காரு தொடர்ந்து விரதம் இருந்துட்டு தான் இருந்தாரு. இந்த வருஷம் எங்களால இருக்க முடியல. நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றோம், ஹெல்த் இஷ்யூஸ். நான்லாம் கூட சில வருஷங்கள்ல இருக்கல. குழந்தை பிறந்த சமயம், குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயம்லாம் என்னால விரதம் இருக்க முடியல. ஆனா என்னோட வீட்டுக்காரு தொடர்ந்து விரதம் இருந்துகிட்டே தான் இருந்தாரு. அதுவும் கடுமையான மிளகு விரதம் தான் இருப்பாரு. அதன் அடிப்படையில தான் நான் மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விரதத்தோட 2வது நாள். லைட்டா கண்ணை கட்டுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருக்கும், நாளைக்கெல்லாம் சரியாயிரும். விரதம் இருக்கிறவங்க பகல்ல கண்டிப்பா தூங்கக்கூடாது. முருகன் பாடல்களை கேளுங்க, படிங்க. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி, பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் யூடியூப்ல சீர்காழி ஐயா குரல்ல இருக்குது. அது கேட்க கேட்க அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும். ஃப்ரீ டைம் அதிகமா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா திருவிளையாடல், கந்தன் கருணை, அருணகிரிநாதர், ஔவையார், இந்த மாதிரி முருகன் படங்கள் இருக்கு, நிறைய யூடியூப்ல இப்ப பார்க்கலாம்.